ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மை பர்த்டே விளாக் தான். எனக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி முட்டை மசாலா இதுதான் இன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு. ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதா இன்னைக்கு விளாக போட போறேன். பரத்துங்கிறவங்க ஒட்டியானம் போட்டு விளாக் போடுங்கக்கா சேரீல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால ஒட்டியானம் போட்டு வேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுதான் என்னோட பர்த்டே சேரீ. ஃபுல்லா தெரியுதான்னு தெரியல. ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். குக்கிங்க வெங்காயம் கட் பண்ண போறேன். வெங்காயம் கட் பண்ணிட்டு நம்ம குக்கர்ல தான் மஷ்ரூம் பிரியாணி சமைக்க போறோம். இதெல்லாம் ஆல்ரெடி கழுவி எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு லஞ்சு மதியம் கொடுக்கணும். ஸோ அதனால இப்ப நம்ம டக்குன்னு வேலையை பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முட்டை வெந்துட்டு இருக்கு. ஆனியன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அடுப்புல வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் நல்லா காயிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு என்னென்ன தேவை மசாலா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். நெய் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. எப்பயும் பிரியாணி செஞ்சால் நெய் போட்டாதான் பிரியாணி டேஸ்டாக இருக்கும். நல்லா காயிட்டும், நெய் வாசம்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாம் நம்ம அதில் போட போகிறோம். ஓகேவா? கிராம்பு ஒரு 3, பட்டை 1 எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை இருந்தால் பிரியாணி இலை போட்டுக்கோங்க. பிரியாணி இலை உள்ள இருக்கு, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி இலை 2 எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் நெய் எல்லாம் ஆட் பண்ண எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். பிரியாணி இலையை அதில் போட்டாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வணக்கி விட்டுறலாம். வணக்கி விட்டதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்னா ஆனியனை தான் போட போகிறோம். ஆனியனை இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அது வெந்துட்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா காளான் எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம் வரும். நான் இப்போ ஒரு 3 டம்ளர் அரிசி போட போகிறேன். 3 டம்ளருக்கு இது 1.5, அதாவது 1.5 டப்பா போதும். 300 கிராம் போதும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ க்ளீன் பண்ணலாம். இதுதான் இருக்கும். காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலைல இப்போ வாங்கிட்டு வந்தது தான். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை 2ஆக வச்சுட்டே போதும். அப்போ தான் நல்லா பிரியாணி இப்போ நல்லா பெருசாக பந்தாக இருக்கும். இல்லைன்னா வத்தி போன மாதிரி ஆகிடும். அதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்கு. அதுக்கு பெருசாக தெரியறதுக்கு இன்னொரு டிப்ஸ் இருக்கு. அது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் சேஃபாக கட் பண்ணி வச்சுட்டோம். அது பெஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். 3 தக்காளி கட் பண்ண போகிறேன். 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். நிறையா போட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ 3 தக்காளி கரெக்டாக இருக்கும் 3 டம்ளருக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வணங்கிட்டு இருக்கு. வாசம் கமகமான அடிக்குது. இப்போ தக்காளியை நம்ம ஆட் பண்ணிட்டு அது நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம காளானா அதில் போடணும். ஓகே, அதாவது டீப்பாக வேணும்னா அது தனியாக செப்பரேட்டாக போடுறேன். இப்போ சும்மா வாயால் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு டைம் ஆச்சு, வேற ஸ்கூலுக்கும் சமைக்க லேட் ஆகிடும். இன்னும் ரொம்ப டீப்பாக வீடியோ எடுக்கணும்னா. ஸோ இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு சிக்கன் பிரியாணியும் இதே சேம் தான். இப்போ தக்காளி நம்ம இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம், வேகட்டும். பக்கத்துல முட்டை வந்துருச்சு, முட்டையை நம்ம உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொத்தமல்லி தலையை கட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி தலையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து நம்ம தக்காளி இப்போ சேர்க்கும் போது சேர்த்துடணும். அதுக்கப்புறம் இறக்கி வைக்கும் போது ஒரு கைப்பிடி வேணும். ஓகே, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கழுவி எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் வந்து கழுவிட்டு அப்புறம் அறிவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா கட் பண்ணிட்டு அப்புறம் அறிவேன். அதாவது எப்படின்னா அந்த மல்லித்தலையை மட்டும் அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அறிவேன். ஏன்னா அது தண்ணியில் போட்டோன்னா ஒரு மாதிரி சவசவன்னு ஆயிடும். புதினா எடுத்து வச்சிருக்கேன், புதினாவும் இருக்கு. இதோட சேர்த்து புதினா கொத்தமல்லி தலை இது ரெண்டுமே ஆட் பண்ண போறோம். இங்க பாருங்க, புதினா ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இது தனியா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வணங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நம்ம காளானை போடலாம். காளான் போட்டு நல்லா வெந்ததுக்கு போட்டு வெந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். காளான் நல்லா வேகட்டும். காளானுக்கு கொஞ்சமா அது டேஸ்ட் கொடுக்குற மாதிரி கொஞ்சமா பாருங்க, இவ்வளவுதான் உப்பு போடுறேன். ஓகேங்களா? இந்த அந்த முட்டை மசாலா ரெடி பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா சமையல் முடிஞ்சிருச்சு. சமையல் முடிஞ்ச ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்திரம் இந்த சைடு விளக்கிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டீம்லாம் அடங்கட்டும். அது வரைக்கும் நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்சிடலாம். என்னதான் பிறந்த நாள், கல்யாண நாள், எந்த நாளாக இருந்தாலும் வீட்டில் சமைச்சா பாத்திரம் வந்ததான் செய்யும். ஸோ அதனால தான் நம்மளோட பெண்கள் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்க மாட்டேங்கிறாங்க, வெளியில் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கிச்சன் வேலை முடிக்கும் போது இந்த பாத்திரமும் கழுவி போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. பாத்திரம் விளக்குறதா பெரிய வேலையே. பரத் என்பவர்களே, இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டியானம் போட்டுட்டு தான் உங்களுக்காக 24 hours இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் வேலை இருக்கு. இன்னும் கோயிலுக்கு போகணும், வந்து பூ கட்டணும், இன்னும் வேலை இருக்கு. அந்த சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இருக்கு பூர்விக்கு. ஸோ அதனால வந்து அங்கே போகணும். அதையும் கொஞ்சம் இதோட முடிஞ்ச ஆட் பண்ணுறேன் இந்த விளாக்லேயே. சரிங்களா? எவ்வளோதான் பெண்கள் வேலை செஞ்சாலும் என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க பெண்கள் இவ்வளோ வேலை இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டில் சும்மா தானே இருக்க அப்படிம்பாங்க. நம்ம சும்மா தான் இருக்கோம், எவ்வளோ வேலை செய்கிறோம். அதாவது ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வர பாத்திரத்தை பாருங்க, அது பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இருந்தாலும் நம்ம தான் வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். வேற ஆள் வச்சு நம்ம க்ளீன் பண்ண முடியும், நம்ம வீட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியதுதான். ஸோ இதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மஷ்ரூம் பிரியாணியை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பூர்வி ஸ்கூலுக்கு வந்துட்டோம். கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காக ஸ்கூலில் இருக்கோம். பாப்பா பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க.
ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. வெளியில் வரும்போது பாப்பாவை ஃபோட்டோ எடுத்தோம். பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இதுதான். இதில் பார்த்திங்கன்னா மிக்கி மவுஸ் பொம்மை அப்படி இருந்துச்சு. பலூன்லேயே அழகாக பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணி சூப்பராக கையை ஆட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அது பக்கத்தில் பாப்பா நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா பாப்பா நிற்க மாட்டேன்ருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துருச்சு, டைம் ஆயிடுச்சு. ஒரு 7-7:30 ஆயிடுச்சு. காலையில் போன குழந்தை காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டது தான் 7:30 வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணுச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடியல. சரின்னு வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேக்கு கட் பண்ணலான்னு கேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு மெழுகுவர்த்தி அக்கால் தங்கச்சியும் மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு இருக்காங்க. கேண்டில் பற்ற வச்சாச்சு. கேக்கு கட் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. சூப்பர் கேக்கு பூர்வியோடு சேர்ந்து நானும் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேக் ஊட்டி விட்றாங்க. இவ்வளோதான் vlog முடிஞ்சிச்சு.